Hello everyone, welcome to Future Vision Study Center சேலம். இன்னைக்கு நம்ம யூஜிடிஆர்பி பாட்னி சிலபஸ்ல யூனிட் 2 பெரிடோஃபைட்ஸோட கண்டினியூட்டி கிளாஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பெரிடோஃபைட்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அதோட ரீப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் லைஃப் சைக்கிள், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பெரிடோஃபைட்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரிடோஃபைட்ஸோட ஒரு ஸ்பீஷியஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சைலோட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷியஸ் வந்து பெரிடோஃபைட்டில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த சைலோட்டம் அப்படிங்கிற ஸ்பீஷியஸோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, அதோட ஜென்ரல் ஃபியூச்சர் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அண்டு இன்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அனாட்டமி அண்டு லீஃப் அப்பண்டேஜஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், சைலோட்டத்தோட சிஸ்டமேட்டிக் அண்ட் பொசிஷன் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டிவிஷன், பெரிடோஃபைட்டா, கிளாஸ் சைலோப்சிடா, நெக்ஸ்ட் ஆர்டர் சைலோப்டல்ஸ் அண்ட் ஜீனஸ் சைலோட்டம். ஸோ இதோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன் இதுதான். நெக்ஸ்ட், இதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சைலோட்டம். Xylotum is a xerophytic plant, although it grows in various habitat. இது மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா xerophytic plant அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. The species of Xylotum usually occurs on the tree ferns and plants as a epiphytes. இந்த பிளான்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் எபிபைட்ஸ் பிளான்ட்ஸாக வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எபிபைட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு பிளான்ட் இந்த இடத்துல க்ரோ ஆகுது அப்படின்னா அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரீக்கு மேலே வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு பிளான்ட் மாதிரி க்ரோ ஆகும். இந்த டைப் ஆஃப் பிளான்ட்டை தான் நம்ம எபிபைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த எபிபைட்ஸ்ங்கிற பிளான்ட் வந்து இன்னொரு பிளான்ட்டை வந்து ஒரு டிபெண்டிங் பண்ணியே வந்து வளரக்கூடியதாக இருக்கும். ஒரு பிளான்ட்டை வந்து சார்ந்தே வந்து வளரக்கூடியதாக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பிளான்ட்டில் இருக்க நியூட்ரிஷன் அண்ட் மினரல்ஸ், வாட்டர்ஸ், அதுக்கப்புறம் அதோட மாய்ஸ்ட் கண்டிஷன் எல்லாமே வந்து இந்த பிளான்ட் வந்து அப்சார்ப்ஷன் பண்ணி இதுக்கு தேவையான ஒரு க்ரோத் வந்து எடுத்து இது வந்து வளரும். ஸோ இந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் தான் நம்ம வந்து எபிபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், தே மே ஆல்சோ க்ரோ டெரஸ்ட்ரியல் இன் சாயில் ஆர் இன் ஹியூமஸ் ரிச் கிரேவியஸ் ஆஃப் ராக்ஸ். ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெரஸ்ட்ரியல் ரீஜன் ஆஃப் சாயிலையும் இருக்கும். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் வந்து எந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாறைங்க பகுதியிலையோ இல்லை வந்துட்டு மரப்பகுதியில் வந்து எங்கே ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கோ ஒரு மாய்ஸ்ட் அண்ட் ஷேடி பிளேசஸில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த சைலோட்டம் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட், இந்த சைலோட்டம் நியூடம் அப்படிங்கிற பிளான்ட்டு ப்ரீடாமினன்ட்லி டெரஸ்ட்ரியல் ஸ்பீஷியஸ். இதில் வந்து டெரஸ்ட்ரியலாக இருக்க ஸ்பீஷியஸ் வந்து சைலோட்டம் நியூடம்ங்கிற ஒரு பிளான்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு, எபிபைட்டாக இருக்க பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சைலோட்டம் ஃபெசிடியம் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த சைலோட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து இதை காமன்லி நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா விஸ்க் ஃபர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட ஜீனஸ் ஆஃப் ப்ரிமிட்டிவ் தி ஃபர்ன் லைக் வாஸ்குலர் பிளான்ட்டை தான் வந்துட்டு நம்ம சைலோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து எவல்யூஷனரி ஸ்டேட்டஸாக வந்து பார்க்கும்போது லிவிங் ஃபோசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுறாங்க, டிஸ்கிரைப் பண்ணி. இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூவும் லீஃபும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரூவான ரூட் அண்ட் லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லேக்காக தான் இருக்கும். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம் ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ், ஹேபிட் அண்ட் ஹேபிடேட். நம்ம ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் அப்படின்னாலே வந்து ஒரு தாவரத்தோட வாழ்விடத்தை தான் நம்ம வந்து ஹேபிடேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து பார்க்குறக்கு ஸ்மாலாகவும் ஹெர்பேஷியஸ் அண்டு எவர்க்ரீன் பிளான்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சைலோட்டம். நெக்ஸ்ட்டு, க்ரோஸ் இன் ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ். இந்த பிளான்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் ட்ராபிக்கல் அண்டு சப்ட்ராபிக்கல் ரீஜியன்ஸில் வந்து க்ரோத் ஆகும்னு சொல்கிறாங்க. காமன்லி எபிஃபைட் ஆர் சம்டைம் டெரஸ்ட்ரியல். இது மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எபிஃபைட்டிக்காக தான் வந்து க்ரோ ஆகும். சம்டைம்ஸ் ஒரு சில பிளான்ட்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டெரஸ்ட்ரியல் கண்டிஷனில் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எபிஃபைட்ஸ் அப்படின்னா நான் வந்து சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு பேராசைட்டிக் பிளான்ட் கிடையாது. பட் ஆனால் வந்து ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட்டை வந்து சார்ந்து இந்த பிளான்ட் வந்து ஒரு க்ரோத் ஆகும். இது என்ன பண்ணுன்னா இந்த மெயின் பிளான்ட்டோட
ஒரு நியூட்ரிஷன், மினரல்ஸ் அண்ட் மாய்ஸ்ட் எல்லாமே வந்து இந்த பிளான்ட் வந்து எடுத்துக்கிட்டு இந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஆகும். இந்த மாதிரி டைப் பிளான்ட்டை தான் நம்ம வந்து எபிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த பிளான்ட் எங்கே இருக்கும் மோஸ்ட் ஆஃப் அப்படின்னா நல்லா மாய்ஸ்டாகவும் நிழல் பகுதி எங்கே ஈரப்பதம் அண்ட் நிழல் பகுதி வந்து அதிகமாக தென்படுதோ அந்த பகுதியில் தான் வந்துட்டு இந்த சைலோட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷிஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ இதோட ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் வந்து இதுதான். நெக்ஸ்ட் இதோட பிளான்ட் பாடி. டாமினன்ட் பிளான்ட் பாடி இஸ் ஸ்போரோஃபைட். இல்லை ஸ்போரோஃபைட்டை தான் வந்துட்டு நம்ம டாமினன்ட் பிளான்ட் பாடின்னு சொல்கிறோம். எதனால் அப்படின்னா இந்த ஸ்போரோஃபைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து டாமினன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வந்து ப்ரையோஃபைட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அந்த ப்ரையோஃபைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எது டாமினன்ட் பிளான்ட் பாடியாக இருக்கும் அப்படின்னா கேமிட்டோஃபைட் தான் வந்துட்டு டாமினன்ட் பிளான்ட் பாடியாக இருக்கும். இந்த ஸ்போரோஃபைட் அப்படின்னுங்கிறது வந்துட்டு டிபெண்டிங்காக இருக்கும். பட் ஆனால் இந்த பெரிடோஃபைட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்போரோஃபைட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு டாமினன்டாக இருக்குது. இந்த கேமிட்டோஃபைட் அப்படின்னுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டிங்காக தான் வந்து இருக்குது. ஸோ இந்த பிளான்ட் பாடி வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ ரைசோம், ஏரியல் ஸ்டெம் அண்ட் இந்த 2 பார்ட்டாக தான் வந்துட்டு இந்த பிளான்ட் பாடி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. என்னென்ன பார்ட் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ரைசோம், இந்த ரைசோம், அதுக்கப்புறம் வந்து ஏரியல் ஸ்டெம், இந்த 2 பார்ட்டை வச்சு தான் வந்து பிளான்ட் பாடி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த ரைசோம் வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ட்ரூ ரூட் அண்ட் லீவ்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லியிருந்தேன். அதனால் இதில் ட்ரூ ரூட்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக தான் இருக்கும், லீஃபும் ஆப்சண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரூட்ஸுக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைசாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதில் ப்ரெசண்ட் ஆகியிருந்திருக்கும். ஸோ இந்த ரைசாய்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒரு சாயில் இருக்குது அப்படின்னா இந்த சாயிலில் இருக்க மினரல் நியூட்ரிஷன் இதெல்லாமே வந்து ஒரு பிளான்ட் வந்து எடுத்து இந்த பிளான்ட் வந்து நார்மலாக வந்து அப்படியே வந்து க்ரோத் ஆகும். ஸோ இந்த ரைசைட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா இந்த ரூட் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணுதோ அந்த ஒர்க்கை வந்துட்டு இந்த ரைசாய்ட்ஸ் வந்து பண்ணும். இது வந்து மினரல் நியூட்ரிஷன் இதெல்லாமே எடுத்து பிளான்ட்டுக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணி அது க்ரோத் பண்ண வைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் சைலோட்டம். இப்போ ரைசோம் பற்றி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். தி ரைசோம் இஸ் தி ஹரிசான்டிக்கல் க்ரோயிங் அண்டர் கிரவுண்ட் போர்ஷன் ஆஃப் தி ஸ்போரோஃபைட். இது அண்டர் கிரவுண்ட் போர்ஷன் ஆஃப் தி இதை வந்து எப்படி இருக்குன்னா ஹரிசான்டிக்கலாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அண்டர் கிரவுண்ட் போர்ஷனில் தான் வந்துட்டு இந்த ரைசோம்ங்கிறது வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் டைகாட்டமஸ்லி பிரான்ச்ட் அண்ட் ப்ரௌன் இன் கலர். இது வந்து பார்க்குறக்கு டைகாட்டமஸ்லி பிரான்ச்சாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒய் ஷேப்பில் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து டைகாட்டமஸ்லி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைசோம் வந்து ப்ரௌன் இன் கலர் நேச்சரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. தி பிரான்ச்சிங் மே பி லேட்ரல் ஆர் இர்ரெகுலர். இந்த பிரான்ச்சஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ரைசோம் அப்படின்னா இது வந்து சாயில், இதில் ரைசோம் இப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா இது ப்ரௌன் இன் கலரில் இருக்கும், ஹரிசான்டிக்கலாக வந்து வரும். இதில் வந்து ஒரு சில பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப லேட்டராக வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த கொஞ்சம் லைட்டாக வந்து க்ரோத் ஆகி அப்படியே இர்ரெகுலராகவே இருக்கும். ஸோ இந்த பிரான்ச்சஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து லேட்டராகவும் இல்லைனா இர்ரெகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தி ரைசோம் கண்டைன்ஸ் அண்ட் எண்டோஃபைட்டிக் ஃபங்கஸ். இந்த ரைசோம்ஸ் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்டோஃபைட்டிக் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ் வந்து மேலே அப்படியே வந்து கவர் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மல்டி செல்லுலார் 2 to 3 செல்ஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 to 3 மல்டி செல்லுலர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். எண்டோஃபைட்டிக்ங்கிற ஒரு ஃபங்கஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைசாய்ட்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே இப்படி கவர் அப் ஆகி இருக்கும். இந்த ரைசாய்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹேர் லைக் ரைசாய்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மைன்யூட்டடாக எலாங்குலேட்டடாக இந்த மாதிரி இப்படி ஹேர் லைக் ஒரு ஃபைபர் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் ஆஃப் சைலோட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அண்டர் கிரவுண்ட் போர்ஷனில் ஹரிசான்டிக்கல் இன் நேச்சரில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைகாட்டமஸ்லி பிரான்ச்சாக இருக்கும், ப்ரௌன் இன் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரான்ச் வந்து லேட்டராகவும் இருக்கும், இர்ரெகுலராக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ரைசாய்ட்ஸ்க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா எண்டோஃபைட்டிக் நகர ஃபங்கஸ் வந்து கவர்டு பண்ணி இருக்கும். இது மல்டி செல்லுலாராக 2 to 3 செல்ஸ் எல்லாம் வந்து கவர்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இது வந்து இந்த ரைசாய்ட்ஸ் வந்து ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதோட ரைசோம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு இதோட பிக்சர்ஸ், இந்த சைலோட்டத்தோட பிக்சர் கீழே பாருங்கள். இந்த மாதிரி ஹரிசான்டிக்கலாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரைசோம் அப்படின்னு சொல்கிறோம்.
இங்கே இதிலிருந்து அப்படியே வந்து எலாங்குலேட்டடாக ஃபார்ம் ஆயிருக்க இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஏரியல் பிரான்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஏரியல் ஸ்டெம் ஓகேங்களா. இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்க ஒரு ஸ்கேல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக வந்து ஃபார்ம் ஆயிருக்க ஒரு ஸ்கேலி லைஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் ஃபார்ம் ஆயிருக்கிறது தான் வந்து நம்ம லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளான்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி குட்டியாக வந்துட்டு ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சினஞ்சியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்போரோஃபைட். இது வந்து ஒரு 3 லோப்டு ஸ்ட்ரக்சராக வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த 3 லோப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன ஆகும்னா இதுக்குள்ளே வந்து நிறையா நியூமரஸ் ஸ்போரோஃபைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்போர்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்க இந்த ஸ்போரோஃபைட் வந்து என்ன ஆகும்னா 3 லோப்டு ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். இந்த 3 லோப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி தான் நமக்கு சினஞ்சியம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கொடுக்குது. இது வந்து என்ன பண்ணுன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த சினாஞ்சியம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இதோட எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர் ஆஃப் சைலோட்டமோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. கீழே வந்து ரைசோம் வந்து இருக்கும். இதில் வந்து ட்ரூ ரூட் அண்ட் லீஃப் வந்து கிடையாது. அதுக்கு பதிலாக ரைசோய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ரைசோய்ட்ஸ் வந்து என்ன பண்ணால் சாயிலில் இருக்க மினரல்ஸ், வாட்டர்ஸ், நியூட்ரிஷன் எல்லாமே வந்து இந்த பிளான்ட்டுக்கு வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் இதிலிருந்து வந்து ஒரு லேட்டரல் பிரான்ச் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த பிரான்ச்சை வந்து நம்ம ஏரியல் ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஸ்கேல் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு மைன்யூட்டாக ஒரு பார்ட் வந்து க்ரோ ஆகுது. இந்த பார்ட்டை தான் நம்ம லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லோப்டு ஸ்போரோஃபைட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஸ்போரோஃபைட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஃபியூஸ் ஆகி நமக்கு சினாஞ்சியம் அப்படிங்கிற ஒரு ரீப்ரொடக்ஷன் ஆர்கன் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ இதோட எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு தி பேசல் part of the axis is a cylindrical while the upper green portion may be longitudinal ribboned. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைலோட்டம் நியூடம் ஆர் ஃப்ளாட்டடாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் சைலோட்டம் ஃபெசிடியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அதோட பேசல் பார்ட் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கிடியூடலாகவும் ரிப்பன் ஷேக்கில் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சைலோட்டம் நியூடம்ங்கிற ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஃப்ளாட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சைலோட்டம் ஃபெசிடியம்ங்கிற ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. தி ஏரியல் பிரான்ச்சஸ் பியர்ஸ் நியூமரஸ் ஸ்மால் ஸ்கேல் லைக் அப்பண்டேஜஸ் விச் ஆர் ஆஃப்டன் கால்டு லீவ்ஸ். ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்துருந்தோம். இந்த ஏரியல் ஸ்டெம்ங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். அதில் வந்துட்டு ஒரு ஸ்கேல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த மாதிரி ஒரு அவுட் க்ரோத் வந்து இருக்குது. இந்த இதைத்தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்னா லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தி லீவ்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் ஓவர் திஸ் பிரான்ச்சஸ். இது வந்து பார்க்குறக்கு ரொம்ப ஸ்கேட்டர்டு பிரான்ச்சஸாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் a few leaves are restricted to the upper portion and bear a group of sporangia, spore-bearing structure in the axil which is called synangium. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டெம் வந்து லீஃப் அரைஸ் ஆகிருக்க அந்த ஆக்சில் போர்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி பிக்சர்ஸில். இதில் வந்து என்ன இருக்குன்னா ஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குன்னா ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூசிங் பண்ணுற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். இந்த ஸ்பொராஞ்சியா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு வந்து ஃபியூஸ் ஆகி நமக்கு சினாஞ்சியம் அப்படிங்கிற ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இது வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு சினாஞ்சியம் ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு தி இன்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் ஆஃப் சைலோட்டம். ஃபர்ஸ்ட் anatomy ஆஃப் ஏரியல் ஸ்டெம். நம்ம இன்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் வந்து பார்க்கும்போது எப்படின்னா இந்த ஒரு ஸ்டெம் போர்ஷன் இருக்குன்னா அதை வந்து நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வியூ பண்ணி பார்க்குறோம். அதில் வியூ பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஏரியல் ஸ்டெம் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்னலாக பார்ப்போம். A transverse section of the aerial stem is circular in outline from the base, pentagonal near the first dichotomously, and triangular between successive dichotomous. Next, the internal the stem xylotum is differentiated into outermost epidermis and followed by the extensive cortex and the central stellar region. இப்போ நம்ம கிராஸ் செக்ஷன் வந்து எடுத்து இந்த ஸ்டெம்மை வந்து பார்க்குறோம். அதில் வந்து மேலே இருக்க ஒரு அவுட்டர்மோஸ்ட் லேயர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாகவே ஒரு செல் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில்
அவுட்டர் போர்ஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, எபிடெர்மிஸ் தான் எப்பவுமே இருக்கும். இந்த எபிடெர்மிஸ்ங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக எப்பவுமே வெளிய கவர்ட் ஆயி இருக்கும். அதுக்குள்ள வந்து என்ன இருக்கு அப்படின்னா, கார்டெக்ஸ் ரீஜியன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார்டெக்ஸ் ரீஜியனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 டைப் ஆஃப் வேரியேஷன்ல வந்து இருக்கு. அப்பர், இன்னர் அதுக்கப்புறம் சென்ட்ரல்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப் ஆஃப் இது அரேஞ்ச்டா இருக்கு. அதுக்குள்ள வந்து இன்னும் இன்டீரியரா பார்க்கும்போது தான் ஸ்டீலார் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜியன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டீலார் ரீஜியன்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சைலம் அண்ட் ப்ளோயம் வந்து அரேஞ்ச்டா இருக்க இத தான் நம்ம வந்துட்டு ஸ்டீலார் ரீஜியன் அப்படின்னு சொல்றோம். இந்த சைலம் வந்து நார்மலா பிளான்ட்க்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, வாட்டர் எல்லாமே வந்து கண்டக்ஷன் பண்றது இந்த சைலம்ங்கிற ஸ்ட்ரக்சர் தான். ப்ளோயம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பிளான்ட்க்கு வந்து கண்டக்ட் பண்ணி குடுக்கும். ஸோ, இதுக்கு வர்ற கிளாஸ்ல வந்து நம்ம ஸ்டீலார் பத்தியே நம்ம வந்து தனியா ஒரு கிளாஸ் வந்து பத்தி பார்ப்போம். இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எல்எஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எடுத்து பார்க்குறோம். அதில என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு எபிடெர்மிஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த லேயரா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, கார்டெக்ஸ் ரீஜியன் வந்து அரேஞ்ச்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த ரீஜியன் வந்து நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஸ்டீலார் ரீஜியன்ங்கிற ஒரு ரீஜியன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஸ்ட்ரக்சர் தான். இப்ப மேல பாருங்க, இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, எபிடெர்மிஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. இதுல ஒரு சின்ன கேப்பா இருக்கு. இதத்தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்றோம். Stomata are essential pores on their epidermis and surrounded by guard cells and controlling gas exchange CO2 or O2 and H2O for the photosynthesis and respiration. இந்த ஸ்டொமேட்டாங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பெரிடோஃபைட்ஸில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்குது. கிட்னி ஷேப் அந்த மாதிரி ஷேப்பில் வந்து அரேஞ்ச்டாக இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் ரெஸ்பிரேஷன் வந்து நடக்கும்போது கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக தான் இந்த ஸ்டொமேட்டாங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து அரேஞ்ச்டாக ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவுட்டர் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரீஜியன் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம குளோரன் கைமேட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்த ரீஜியனாக நமக்கு மிடில் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ரீஜியன் வந்து அரேஞ்ச்டாக இருக்குது. அதை நம்ம ஸ்க்ளீரன் கைமேட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்த லேயர் வந்து இன்னர் கார்டெக்ஸ் வந்து அரேஞ்ச்டாக இருக்குது. இது வந்து பேரண்ட் கைமேட்டஸ்ன்னு சொல்லிட்டு அனதர் நேம் வந்து சொல்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு லேயர் வந்து என்ன இந்த ஸ்ட்ரக்சரில் அரேஞ்ச்டாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து கவர்டப்காக இருக்குது. ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இதை தான் வந்து எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்த ரீஜியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கியூட்டிக்கல்ங்கிற ஒரு ரீஜியன் வந்து அரேஞ்ச்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டொமேட்டா அப்படிங்கிற ஒரு ரீஜியனும் வந்து அரேஞ்ச்டாக இருக்குது. இந்த ஸ்டொமேட்டா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் ரெஸ்பிரேஷனுக்கு வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டொமேட்டாங்கிறது வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கார்டெக்ஸ்ங்கிறது வந்து ஒரு 3 டைப் ஆஃப் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்டர் கார்டெக்ஸு, அதுக்கப்புறம் மிடில் கார்டெக்ஸ் அண்டு இன்னர் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரீஜியனா வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த கார்டெக்ஸ் ரீஜியனை வந்து நம்ம 3 ரீஜியனா வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவுட்டர், மிடில், இன்னர்ன்னு சொல்லிட்டு அவுட்டர் கார்டெக்ஸை நம்ம வந்து குளோரன் கைமேட்டஸ்ன்னு சொல்லிட்டு அனதர் நேம் சொல்கிறோம். மிடில் கார்டெக்ஸை கிளீரன் கைமேட்டஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு அனதர் நேம் சொல்கிறோம். இன்னர் கார்டெக்ஸை வந்து நம்ம பேரன் கைமேட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீ அதுக்கு அடுத்த லேயர் வந்து என்ன அரேஞ்ச்டாக இருக்குன்னா, பெரிசைக்கிள் அப்படிங்கிற ஒரு ரீஜியன் வந்து அரேஞ்ச்டாக இருக்குது. அதுக்கடுத்த ரீஜியனா எண்டோடெர்மிஸ், அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டீலா ரீஜியன் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்டீலா ரீஜியன் தான் நம்ம மெட்டாசைலம், புரோட்டோசைலம் அந்த மாதிரி சொல்கிறோம். நீ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். நீ அதுக்கு அடுத்தது வந்து பித் அப்படிங்கிற ஒரு ரீஜியன் வந்து அரேஞ்ச்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம இன்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைலோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 3 டைப் ஆஃப் ரீஜியனை வந்து நம்ம அனதர் நேம் வந்து என்னன்னு சொல்கிறோம். இதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். First, epidermis. The epidermis is the outermost layer of the aerial stem. இப்போ ஒரு ஏரியல் ஸ்டெம்மோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, அவுட்டர் மோஸ்ட் லேயராக இந்த எபிடெர்மிஸ்ங்கிற ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இட் இஸ் சிங்கிள் லேயர்ட் அண்ட் கன்சிஸ்ட் க்ளோஸ்லி பேக்டு செல்ஸ். இது வந்து பார்க்குறக்கு ஒரு சிங்கிள் லேயர்டு ஃபார்மில் தான் இருக்குது. அண்டு ரொம்ப க்ளோஸ்லியாக அரேஞ்ச்டாக இருக்குது. எந்த ஒரு இன்டர்னல் ஸ்பேஸோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளோஸ்லியாக ரொம்ப பேக்டாக அந்த செல்ஸ்லாம் ரொம்ப ஒட்டி ஒட்டி இந்த மாதிரி ரொம்ப காம்பேக்டாக அரேஞ்ச்டாக இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. தி அவுட்டர் டேனங்கியல் செல் வால்ஸ் அண்ட் ஹெவிலி
cutinized and covered by a layer of cuticle which is composed of cutin and wax. இந்த கியூட்டிக்கலை வந்து நம்ம வேக்சின் ப்ரொடக்டிவ் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிடோஃபைட்ஸோட இந்த ஏரியல் ஸ்டெம்மில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைமரி ஃபங்க்ஷனே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவெண்ட் டெசிகேஷன். இந்த ஸ்டெம்மில் வந்து ஒரு வாட்டர் வந்து லாஸ் ஆகாமல் வந்து இதை வந்து பார்த்துக்கும். ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகுது இல்லை வந்து மைக்ரோபியல் அட்டாக்ஸ் இந்த மாதிரி ஆகுச்சு அப்படின்னா அதுலேருந்து வந்து ஒரு ப்ரொவைடிங் வந்து கொடுக்கறதுக்காக இந்த கியூட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு வேக்சி ரீஜியன் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த கியூட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து வாட்டர் வந்து லாஸ் இல்லாமல் ஒரு எவாப்ரேஷன் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த டைம்லலாம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் லாஸ் எதுவுமே ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. ப்ரிவென்ட் டெசிகேஷனாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூஸ் ஆகுது இந்த கியூட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு லேயர். தி எபிடர்மிஸ் இஸ் இன்டரப்ட் ரெகுலர்லி பை ஸ்டொமேட்டா. அதுக்கடுத்த ரீஜியன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமேட்டா அப்படிங்கிற ஒரு ரீஜியன் வந்து அரேஞ்சாக இருக்குது. இந்த ஸ்டொமேட்டா வந்து என்ன பண்ணுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்போ வந்து ஒரு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இப்போ வந்து நார்மலாகவே வந்து பிளான்ட்டில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா O2 வந்து ரிலீஸ் ஆகும். அப்புறம் நீங்கள் நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா CO2ங்கிறது வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டு இந்த ஸ்டொமேட்டா அப்படிங்கிற ரீஜியன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தி ஸ்டொமேட்டா ஆர் ஸ்டங்கன் இன் தி நேச்சர் ஆஃப் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் டு தி க்ரோவ்ஸ் பிட்வீன் தி லாங்கிடியூடினல் ரிட்ஜஸ். இந்த ஸ்டொமேட்டா வந்து பார்த்திங்கன்னா இதில் சங்கன் ஸ்டொமேட்டானுங்கிற ஒரு நேச்சர் வந்து இருக்குது. இந்த பெரிடோஃபைட்ஸில் வந்துட்டு ஸ்டொமேட்டல் போர்ஸ் லொக்கேட்டட் இன் பிட்ஸ் ஆர் டிப்ரெஷன் ஆன் தி லீவ் சர்ஃபேஸ் often surrounded by the hair trichomes to reduce water loss in dry condition by trapping humid air, minimizing transpiration and protective against drying winds, allowing for the effective gas exchange without excessive water loss. இது மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த சங்கன் ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குட்டிய சின்ன போர் மாதிரி தான் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா ஒரு வாட்டர் லாஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணும். இந்த ட்ரை கண்டிஷன் இந்த மாதிரி டைம்லலாம் வந்து ரொம்ப வாட்டர் லாஸ் வந்து இந்த பிளான்ட் வந்து இது பண்ணாமல் வந்து பார்த்துக்கும். நெக்ஸ்ட்டு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணுறதுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் இந்த எபிடர்மிஸோட கண்டிஷன் நேச்சர். நெக்ஸ்ட் என்ன ரீஜியன் வந்து இருக்குது அப்படின்னா கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸ்லேயே வந்துட்டு 3 டைப் ஆஃப் ரீஜியன் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம். ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் ரீஜியன், அதுக்கப்புறம் மிடில், நெக்ஸ்ட்டு இன்னர். இந்த அவுட்டர் ரீஜனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தி எக்ஸ்டென்சிவ் கார்டெக்ஸ் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ 3 zones. சொன்ன மாதிரி 3 zones-ஆக இருக்குது. அதுதான் வந்துட்டு அவுட்டர், மிடில் அண்டு இன்னர் கார்டெக்ஸ். தி அவுட்டர் கார்டெக்ஸ் இஸ் க்ளோரன் கைமேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனதர் நேம் சொல்கிறோம். இட் சிச்சுவேட்டட் டு டைரக்ட்லி பினீத் டு தி எபிடர்மிஸ். இந்த க்ளோரன் கைமேட்டஸ்ங்கிறது வந்துட்டு டைரெக்டாகவே வந்து பினிதா வந்து எபிடர்மிஸ் கூட அட்டாச் ஆகிருக்கு. அந்த எபிடர்மிஸ் லேயர் கூடவே நெக்ஸ்ட் லேயராக வந்து அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. It is 2 to 5 layers thick and consist of loosely arranged, slightly lobed, thin-walled elongated chlorophyllous cells with intercellular space. இது வந்து பார்க்குறக்கு 2-5 லேயர்ஸாக ரொம்ப திக்காக கன்சிஸ்டண்ட்டாக வந்து அரேஞ்சாக இருக்குது அண்டு லூஸ்லி அரேஞ்சாக இருக்கும். இப்போது இந்த எபிடர்மிஸ்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப ஒட்டி அரேஞ்சாக இருக்குதா சொல்கிறோம். இந்த எபிடர்மிஸ்க்கு அடுத்த லேயராகவே வந்து கார்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 ரீஜியன் இருக்குது. இதில் அவுட்டர் ரீஜியன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இந்த மாதிரி அரேஞ்சாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப லூஸ்லியாக அரேஞ்சாக இருக்குது. பட் ஆனால் 2 to ஒரு 5லேருந்து ஒரு 5 லேயர்ஸ் வரைக்கும். இப்போ இங்கே ஒரு லேயர் இருக்குது, இங்கே ஒரு லேயர், இங்கே ஒரு லேயர், இங்கே ஒரு லேயர், இங்கே ஒரு லேயர், இந்த மாதிரி ஒரு 5 லேயராக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கடாக வந்து அரேஞ்சாக இருக்குது. பட் ஆனால் வந்து ரொம்ப லூஸ்லியாக அரேஞ்சாக இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக ஒட்டி இந்த மாதிரி ரொம்ப ஒட்டி ரொம்ப இதாக அட்டாச் ஆகாமல் கொஞ்சம் காம்பேக்டாக கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்க மாதிரி லூஸ்லியாக வந்து அரேஞ்சாக இருக்குது. குளோரோஃபில்லஸ் செல்ஸ் வித் இன்டர்ஸ்பேஸ். இந்த இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திக் அண்ட் வால்டு எலாங்குலேட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் தி செல்ஸ் ஆர் அவுட்டர் கார்டெக்ஸ் கண்டெயின் ஸ்டார்ச் கிரெயின் அண்ட் தி குளோரோபிளாஸ்ட். இதில் ஸ்டார்ச் கிரெயின்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அவுட்டர் கார்டெக்ஸில்.
இதில் என்ன இருக்கும் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து இது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட்டுங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவுட்டர் கார்டெக்ஸ் ரீஜியனில் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு it is made up of a few layer of parenchymatous cells without intracellular space. நெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு நம்ம parenchymatous லேயர்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் வந்து கிடையாது இந்த parenchymatous செல்ஸில். The cells shows gradual reducing and the thickness of cells walls toward the center stellar region. இப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவலாக இதோட திக்னஸ் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இங்கே பார்க்குறக்கு நல்லா திக்னஸாக இருக்கும், அப்புறம் லைட்டாக திக்னஸ் கம்மியாகும், இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ ரொம்ப திக்னஸே இல்லாமல் ரொம்ப லைட்டராக இருக்க மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. தி செல்ஸ் ஆர் இன்னர் கார்டெக்ஸ் கண்டெய்னிங் ஸ்டார்ச் கிரெயின்ஸ். இந்த இன்னர் கார்டெக்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ச் கிரெயினுங்கிறது வந்து கண்டெயின் ஆகிருக்கு. தி கார்டெக்ஸ் இஸ் இன்டர்னலி delimited by the single layered endodermis which consists of vertically elongated cells. இப்போது இந்த கார்டெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் லேயரில் எண்டோடெர்மிஸ் வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது ஒன்றும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட்டு வந்து எபிடெர்மிஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. அவுட்டர் கார்டெக்ஸ் வந்து ரொம்ப 2 to 5 லேயராக வந்து ரொம்ப காம்பேக்டாக திக்காக வந்து அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. லூஸ்லேயே ரொம்ப திக்காக அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னர் கார்டெக்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. இதில் வந்து இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ்னுங்கிற ஒரு ஸ்பேஸே இல்லாமல் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போக போக ரொம்ப இந்த மாதிரி கம்மியாயிட்டே வருது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் ஸ்டீலர் ரீஜியனாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வெர்டிக்கல் எலாங்குலேட்டட் செல்ஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து ஸ்டார்ச் கிரெயின்ங்கிற வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா இன்னர் கார்டெக்ஸ்லேயும் அவுட்டர் கார்டெக்ஸ்லேயும் வந்து இந்த ஸ்டார்ச் கிரெயினுங்கிற இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு anatomy of rhizome. A transverse section of rhizome also shows an outermost epidermis, a cortex and stellar region. இந்த rhizome structure வந்து பார்க்குறக்கு மேலே வந்து பாருங்கள் இந்த கியூட்டிக்கல்ங்கிற இந்த வேக்சி கோட் வந்து இருக்குது. இது வந்து அதிகமாக வாட்டர் லாஸ் ஆகிறத வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இருக்குது, வாட்டர் டிசிகேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இதில் அவுட்டர்மோஸ்ட் லேயர் வந்து என்ன இருக்குது அப்படின்னா எபிடெர்மிஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடியே நம்ம ஏரியல் ஸ்டெம் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் கோட்டிங் லேயர் வந்து என்ன இருக்குன்னா இந்த எபிடெர்மிஸ்ங்கிற லேயர் தான் வந்து இருக்கும். இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இந்த எபிடெர்மிஸ்ங்கிறது இருக்குது. இதுக்கு அடுத்ததான் வந்து அதில் வந்து பார்த்தோம் 3 கார்டெக்ஸ் ரீஜியன் வந்து இருக்குது, இன்னர் மிடில் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் கார்டெக்ஸ் இருக்குது, மிடில் கார்டெக்ஸ், இதுலேயும் வந்து இன்னர் கார்டெக்ஸ்னு சொல்லிட்டு இதுலேயும் 3 ரீஜியனாக வந்து பிரிச்சிருக்காங்க. தி கார்டெக்ஸ் இன்கான்சிபிஷியஸ் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் தின் வால்டு செல்ஸ். இந்த எபிடெர்மிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்கான்சிபிஷியஸாகவும் ரொம்ப தின் வால்டு ஸ்ட்ரக்சராக வந்து இந்த எபிடெர்மிஸ்ங்கிறது வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தா ஸ்டெம்மில் அரேஞ்ச் ஆன மாதிரி ரொம்ப காம்பேக்டாக இதுவாக அரேஞ்ச் ஆகலை. இதில் ரொம்ப தின் வால்டு ஸ்ட்ரக்சராக அரேஞ்ச் ஆகிருக்கு. அதில் திக்காக இல்லாத மாதிரி இதில் தின்னாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. தி ரைசாய்ட்ஸ் அப்பியர்ஸ் ஆஸ் அ prolongation of the epidermal cells. Stomata are absent. மோஸ்ட் ஆஃப் இந்த ஸ்டெம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டொமேட்டானங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ரைசாய்ட்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ரோ எலாங்கினேஷனாக வந்து இருக்குது இந்த எபிடெர்மிஸ் செல்ஸ். அண்டு ஸ்டொமேட்டானங்கிறது வந்து இதில் ஆப்சண்ட்டாக இருக்குது. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து கியூட்டிக்கல் ரீஜியன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு எபிடெர்மிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கார்டெக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம் இந்த ரைசாய்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இதில் வந்து எண்டோஃபைட்டிக் ஃபங்கஸ்ங்கிற ஒரு ஃபங்கஸ் வந்து அப்படியே கவர்டப் ஆகிருக்கும் இந்த ரைசாய்ட்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மேலே. ஸோ அதோட ஃபங்கல் ஹைபே ஸ்ட்ரக்சர் தான் இது, இந்த மாதிரி கவர்ட் ஆகிருக்கும். இதுதான் ஃபங்கல் ஹைபேவோட ஸ்ட்ரக்சர். அதுக்கு அடுத்த லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடில் கார்டெக்ஸ். இது வந்து மிடில் கார்டெக்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ச் செல்ஸ் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ச் கிரெயின்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்னர் கார்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. இன்னர் கார்டெக்ஸ் அதுக்கு அடுத்த லேயராக அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எண்டோடெர்மிஸும் பெரிசைக்கிள் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த
ஸ்டீலா ரீஜியன்ங்கிற இந்த சைலம் அண்ட் ப்ளோயம் ரீஜியன் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு the parenchymatous cells of the inner cortex are often dark brown in color due to presence the pylopy and oxidation protect the tannis. இந்த parenchymatous cells வந்து பார்த்திங்கன்னா இன்னர் கார்டெக்ஸ் ரீஜனில் அரேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா டார்க் இன் கலர் நேச்சரில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லோபோஃபின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த parenchymatous இந்த ரைசம்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்திருக்கு. இந்த லோபோஃபின்ங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ரெட்டிஷ் அண்ட் இன்சாலபிள் ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் அ பிளான்ட். இந்த பிளான்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட் ஃபவுண்ட் ஆகிருக்க இந்த பிளான்ட்ஸில் மோஸ்ட் ஆஃப்ஸ் வந்து இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேனின்ங்கிற ஒரு ஆக்சிடேட்டிவ் ப்ராடக்ட்காக தான் இதில் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு the stela is protostelic and haplostelic or actinostelic type and is surrounded by the distinct endodermis which is followed by a single layered pericycle. இந்த பெரிசைக்கிள் ஃபர்ஸ்ட் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்டோடெர்மிஸ்ங்கிற ரீஜியன் அரேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டீலா ரீஜியன் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. தி சைலம் இஸ் எக்ஸ்சார்ஜ் அண்ட் கம்ப்ளீட்லி என்க்ளோஸ்டு பை ப்ளோயம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சார்ஜ் என்டார்ஜ்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. இப்போது இந்த எக்ஸ்சார்ஜ் மெத்தட் தான் இந்த ரைசோசோம்ஸில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு செல்ஸ் இருக்கிறதுல இங்கே சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாசைலம்ங்கிற சைலம் வந்து இருக்கும். லாஸ்ட் லீனியர் வந்து இந்த எண்டப் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டோசைலம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து சென்டர் வந்து மெட்டாசைலமாக இருக்கும். இந்த லாஸ்ட் எண்டிங் இந்த போர்ஷன் வந்துட்டு புரோட்டோசைலமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து அரேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எக்ஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் வந்து சொல்லியிருந்தேன் என்டார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் இருக்குது. இந்த ஸ்டீலா ரீஜனில் எப்படி இருக்கும் அப்படின்னா சென்டரில் வந்து புரோட்டோசைலம் இருக்கும். லாஸ்ட் எண்டப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டாசைலம் அப்படிங்கிற இது வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகியிருந்திருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு மெட்டாசைலமும் ஸோ இங்கே வந்துட்டு புரோட்டோசைலம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்டார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா எக்ஸ்சார்ஜ்ங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் தான் இந்த ரைசோசோம்ஸில் வந்துட்டு சைலோட்டமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் எப்படின்னா இந்த சைலம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாசைலம்ங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இங்கேயும் இந்த எண்டப் ஸ்டார்டிங்லேயும் இந்த எண்டு க்ளோஸ்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோசைலம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி என்க்ளோஸ்டு பை தி ப்ளோயம். ஸோ இந்த ப்ளோயத்தால் கம்ப்ளீட்லி என்க்ளோஸ்டு ஆகிருக்கும். ஸோ இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லீஃப் அப்பண்டேஜஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்ப்போம். Structurally, the leaf of appendages of xylotum is composed of parenchymatous. The chlorophyllous cells, mesophils, surrounded by the single-layered cutinous epidermis. இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியூட்டிக்கல்ங்கிற ரீஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த கியூட்டிக்கல்ங்கிறதே நான் சொல்லியிருந்தேன் ஒரு வேக்சி லேயர் தான். இந்த லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் டெசிகேஷன் வந்துட்டு வாட்டர் லாஸ் வந்து அதிகமாக ஏற்படாமல் இந்த கியூட்டிக்கல்ங்கிறது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஸ்டொமேட்டா வந்துட்டு ஆப்சண்ட்டாக தான் இருக்கும். எதில் தான் இந்த ஸ்டொமேட்டா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மில் மட்டும்தான் இந்த ஸ்டொமேட்டா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ரைசோம்ஸ் அண்டு லீவ் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டொமேட்டாங்கிறது ஆப்சண்ட்டாக தான் இருக்குது இந்த எபிடர்மல் லேயரில். நெக்ஸ்ட் there is no vascular trace in the leaf. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு வாஸ்குலர் ட்ரேஸும் கிடையாது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைலோட்டம் நியூரம்ங்கிற ஒரு ஸ்பீஷஸ் வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். பட் இன் தி சைலோட்டம் ஃபெசிடியம் மைன்யூட் லீஃப் ட்ரேஸ் appearance of the stem which terminate of the leaf base. ஸோ இந்த லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்குலர் ட்ரேஸே வந்து பார்த்திங்கன்னா ஆப்சண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த சைலோட்டம் ஃபெசிடியம்ங்கிற இந்த ஒரு ஸ்பீஷஸில் மட்டும் மைன்யூட்டாக ஒரு லீஃப் ட்ரேஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இந்த லீவ்ஸ் அப்படிங்கோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, a strands or bundle of vascular tissue, xylem and phloem that extend from the stem's main vascular stems to the base of the leaf. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா ஃபிசிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் லிங்க் என்ஷூரிங் தி கண்டினியூஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன் சுகர் ஆர் ஸ்டெம் அண்ட் தி லீஃப். ஸோ ஸ்டெம்முக்கும் லீஃபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. இப்போ வந்து ஸ்டெம்ல இருந்து ஒரு லீஃப் வந்து அரேஸ் ஆகுது. ஸோ இந்த பிளேஸில் இருக்கிறதா நம்ம லீஃப் ட்ரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது என்ன பண்ணுதுன்னா இந்த லீஃப் ட்ரேஸ் வந்து இந்த ஸ்டெம்ல இருக்க இது வந்து நியூட்ரிஷன் வாட்டர்ஸ் மினரல்ஸ் இதெல்லாமே வந்து கேஸ் இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இந்த லீஃபோட பார்ட்டுக்கும் வந்து இந்த லீஃப் ட்ரேஸ் அப்படிங்கிற இந்த ஒரு போர்ஷன் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த லீஃபுக்கு வந்து எடுத்துகிட்டு போக கண்டக்ட் பண்ணுறதுக்கு இந்த லீஃப் ட்ரேஸ்னுங்கிற ஒரு ரீஜியன் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம லீஃப் ட்ரேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லீஃப் ட்ரேஸ்னுங்கிறது வந்துட்டு சைலோட்டமோட லீஃபில் வந்துட்டு ஆப்சண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த ஒரு ஸ்பீஷீஸில் மட்டும் சைலோட்டம் ஃபெசிடியம்ங்கிற அந்த ஒரு ஸ்பீஷீஸில் மட்டும் மைன்யூட்டாக வந்து அப்பியரன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தாச்சு, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தாச்சு. The xylotum shows the alternative of generation of the sporophytic space and gametophytic space. இந்த சைலோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸ்போரோஃபைட்டிக் ஸ்பேஸ்லேருந்து கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு அகைன் இந்த கேமிட்டோஃபைட்டிக்லேயே இருந்து இந்த ஸ்போரோஃபைட்டிக் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு திரும்பியும் அகைன் நமக்கு வந்து இந்த ஸ்போரோஃபைட்டிக்லேருந்து இந்த கேமிட்டோஃபைட்டிக்ங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பெரிடோஃபைட்ஸில் வந்து பார்த்தோம். இந்த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷனாக என்னென்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த பெரிடோஃபைட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரையோஃபைட்ஸில் நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த பெரிடோஃபைட்ஸ்லையும் இந்த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷனுங்கிறது இந்த ஸ்போரோஃபைட்டு கேமோஃபைட்டுக்குன்னு கண்டினியூவாக நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால இதில் நமக்கு ஒரு ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷனுங்கிறத நம்ம வந்து கண்கூட பார்க்க முடியும். தி போத் ஸ்போரோஃபைட் அண்ட் கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷன் இஸ் இண்டிபெண்ட். இதில் ஸ்போரோஃபைட்டிக்கும் கேமிட்டோஃபைட்டுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே நமக்கு வந்துட்டு இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். எதையுமே வந்து ஒன்று சார்ந்து இல்லாமல் இண்டிபெண்ட்டாக ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஒரு ஃப்ரீ ஆஃப் லிவிங் வந்துட்டு இருக்கும். அதனால் நம்ம இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தி ஸ்போரோஃபைட் ஆஃப் சைலோட்டம் ரீப்ரொடியூஸ் வெஜிடேட்டிவ்லி ஆஸ் வெல் அஸ் செக்ஷுவலி அண்ட் செக்ஷுவல் ப்ரொடியூஷன் அக்யூஸ் தி கேமிட்டோஃபைட். இந்த சைலோட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடேட்டிவும் அதுக்கப்புறம் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிறது இந்த ஸ்போரோஃபைட்னுங்கிறது ரொம்ப ரொம்ப பங்கேற்குதுன்னு சொல்லலாம். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து எது வந்து இது பண்ணுது அப்படின்னா கேமிட்டோஃபைட்டிக் தான் வந்துட்டு இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிறது வந்துட்டு மெயின் ரீசனாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். First, xylotum is classified under which division of Peridophyta, ferns and alleys? ஸோ இதுக்கு முன்னாடி சிஸ்டமேட்டிக் பொசிஷன் வந்து பார்த்தோம். எந்த டிவிஷன் கீழே இந்த சைலோட்டம்ங்கிறது வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைலாப்சிடா அப்படிங்கிற டிவிஷன் கீழே தான் வந்து வருது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். விச் ஸ்ட்ரக்சர் இஸ் சைலோட்டம் பியர் ஸ்போர்ஸ் ஃபார்மிங் பை தி ஃபியூஷன் ஆஃப் 3 ஸ்பொராஞ்சியா? இந்த லீஃப் இந்த ஏரியல் லீஃப்லேருந்து இந்த ஸ்கேல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. இதை நம்ம லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஆக்சில் போர்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பொராஞ்சியானுங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. இந்த ஸ்பொராஞ்சியானுங்கிற ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 லோப்டு ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஸ்பொராஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நியூமரஸ் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூசிங் பண்ணுற இது இருக்குது, ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இந்த ஸ்பொராஞ்சியா தான் என்ன ஆகும்னா ஃபியூஸ்ட் ஆகி சினஞ்சியம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சினாஞ்சியம் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். வாட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் நாட் டைபிக்கல் ஆஃப் சைலோட்டம்? ஸோ இந்த சைலோட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் ரைசோம்ஸ் வந்து இருக்குது. இந்த டைகோட்டமஸ் டி பிரான்ச் ஆஃப் ஏரியல் ஸ்டெம்ஸ் வந்து இருக்குது. ஹோமோஸ்போரஸ்னுங்கிறதும் இருக்குது. பட் ஆனால் இந்த சைலோட்டத்தில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா லேக் ஆஃப் ட்ரூ ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். நாட் டைப்பிக்கல். இந்த சைலோட்டத்தில் வந்துட்டு எந்த ஃபியூச்சர்ஸ் வந்து இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின்ஸ் வந்து எப்போவுமே நம்ம வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே
ஒரு தடவைக்கு 2 டைம் படித்து பார்த்து தான் இது பண்ணணும். ஸோ இந்த சைலோட்டத்தோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் ட்ரூ ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸ் தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பிரசன்ஸ் ஆஃப் ட்ரூ ரூட்ஸ் ஆர் இதுதான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், சைலோட்டம் இஸ் கன்சிடர்ட் பை primitive vascular plant. இட்ஸ் vascular cylinder steel is typically a. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, புரோட்டோஸ்டீல் தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சைலோட்டம் லேக்ஸ் விச் ப்ராமினன்ட் பிளான்ட் ஆர்கன் ஃபவுண்ட் இன் மோஸ்ட் வாஸ்குலர் பிளான்ட். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ட்ரூ ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸ். இதில் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா எதில் வந்து என்ன லேக்காக இருக்குன்னா ட்ரூ ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸ் வந்து லேக்காக இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ஆன்சர் ரைட்டு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி டுடே கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த சைலோட்டம்ங்கிற ஸ்பீஷஸை பற்றி தான் பார்த்தோம் டீட்டெயில்டாக. அதோட டிஸ்ட்ரிபியூஷன், ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்டு ரைசோம் பற்றி பார்த்தோம். அண்டு லீஃப் அப்பெண்டேஜஸை வந்து பற்றி பார்த்தோம். நீ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைலோட்டத்தோட ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது, அண்டு இந்த சைலோட்டத்தோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.